தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 27ஆம் தேதி பிரதமர் மோடியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து 45 நிமிடங்கள் பேசியிருந்தார். இதில் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதி, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் விரைந்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகு 45 நிமிடம் உரையாடலுக்கு பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், நான் முதல்வராக போய் பிரதமரை சந்தித்தேன், பிரதமரும் பிரதமராக இருந்து என்கிட்ட பேசினார், அவ்வளோதான், இதில் வேறு எந்த அரசியலும் பேசலை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். இதுக்கு முன்னால் பிரதமரை சந்திக்கும்போது பரிசு பெட்டகத்தை முதல்வர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார் பிரதமருக்கு கொடுக்க. அந்த பரிசு பெட்டகத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய விஷயம். அந்த கொடுத்த 5 பொருளும் ஒரு வாழை நார்க்கூடையில் வச்சு கொடுத்துருந்தாரு. அது திருநெல்வேலியில் ரொம்பவே பிரபலமான ஒரு பொருள், வாழையில் செய்கிற நார்க்கூடை. அதில் அந்த நார்க்கூடையில் 5 பொருள் இருந்தது. 5 பொருளுமே 5 மாவட்டத்தில் இருக்கிற பிரபலம் வாய்ந்த பொருட்கள். முதல்ல என்ன கொடுத்துருந்தாருன்னா, அந்த 5 பொருளில் டெரக்கோட்டா குதிரை சிற்பம், விழுப்புரத்தில் செய்யக்கூடிய டெரக்கோட்டா குதிரை சிற்பம். அதுபோல் அடுத்த பொருள் வந்து பவானி ஜமக்காலம், ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கிற ஜமக்காலம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதையும் கொடுத்துருந்தாரு. அதுக்கு பிறகு ஊட்டி தோடா அவங்க வந்து பயன்படுத்துகிற எம்ப்ராய்டரி சால்வை. அதுக்கு பிறகு பழவேற்காட்டில் இருக்கிற ஓலைப்பெட்டி, பழவேற்காட்டுடைய ஓலைப்பெட்டி. அதுக்கு பிறகு கும்பகோணத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த பித்தளை விளக்கு. இந்த 5 பொருளை தான் வாழை நார்க்கூடையில் வச்சு முதல்வர் பிரதமருக்கு பரிசளிச்சிருந்தார்.